பொது தமிழில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 270 வினாக்கள் படித்தா போதும்னு சொல்லியிருப்போம். இதுவரை 100 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க: மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். ஆன்சர் வந்து சி. அடுத்ததும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க: நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம், பண், இசை, இளைத்து, பதித்து. நந்தவனம்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணுனா இசை, இளைத்துனா பதித்து. ஆப்ஷன் வந்து சி, த ஆன்சர். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா முடியரசன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1: கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணையை சேர்ந்தது. கூற்று 1 வந்து சரி. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணையை சேர்ந்தது. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2: நெய்தல் நில மக்களின் தொழில் உப்பு விளைவித்தல். கூற்று 2 சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ, இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 சரி. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்துக்கு. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க? ஆயுத எழுத்துக்கு. காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க? சென்னை, விருதுநகர். காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கு உள்ளதுன்னா சென்னை, விருதுநகர். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 100 வெண்பாக்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுனா மாமல்லபுரம். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? 50,000 பள்ளிகள். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்னா 50,000 பள்ளிகள். பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா என்ற பாடலின் ஆசிரியர் சு. சக்திவேல். ஆழ கடல் கடந்தான், அஞ்சம் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். ஆழ கடல் கடந்தான், அஞ்சம் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க? புதியதொரு விதி செய்வோம். அக்காலத்தில் மலை கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது? இந்திர விழாவாக. அக்காலத்தில் மலை கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னா இந்திர விழாவாக. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைப்பர்? மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைப்பர்னா மயங்கொலிகள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மறந்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர்
முடியரசன். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எதுனா மாமல்லபுரம். அவ் என்னும் எழுத்துக்கு எது இணை எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. உ. ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு எது இணை எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. இ. அவ் என்னும் எழுத்துக்கு எது இணை எழுத்துனா உ. ஐ என்னும் எழுத்துக்கு எது இணை எழுத்துனா இ. எந்த எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். உயிர் எழுத்துக்களுக்கு. எந்த எழுத்துக்களுக்கு குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. உயிர் எழுத்துக்களுக்கு. மெய் எழுத்துக்களைப் போலவே எந்த எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில். மெய் எழுத்துக்களைப் போலவே எந்த எழுத்துக்களில் இணை எழுத்து உண்டுன்னு கேட்டிருக்காங்க. உயிர் எழுத்துக்களில். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 8 எழுத்துக்கள். சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும். 4 வகைப்படும். வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி. வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி. வானம் என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. ஆகாயம். 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா வெடி. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆகாயம். கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் புடவை. பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா காமராசர். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர். இக்குழுவிற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. வணிக சாத்து. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர். இக்குழுவிற்கு என்ன பெயர்னா வணிக சாத்து. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இதில் அனைத்துமே சரிதான். மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இதில் அனைத்துமே சரிதான். மாசற என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல். மாசற என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சந்திரனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. கூற்று 1 தவறு. சூரியனுக்கு நன்றி கூறும் விழா தான் பொங்கல் விழா. இல்லை சந்திரன் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. கூற்று 2, உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். கூற்று 2 சரி. உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. ஆப்ஷன் டி. இதான் ஆன்சர். கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வோ இருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை. வண்டியை இழுப்பது காளை. வண்டியை இழுப்பது காளை. சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் தலை.
போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. போகி கூட்டல் பண்டிகை. காமராசர் பிறந்த நாள். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் ஆசாரக்கோவை. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் எதுனா ஆசாரக்கோவை. மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? நரசிம்மவர்மனுக்கு. மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டுனா நரசிம்மவர்மனுக்கு. தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். இதில் அனைத்துமே சரிதான். பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். இதில் அனைத்துமே சரிதான். சிற்றுண்டி என்பது டிஃபன். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறதுனா நா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எதுனா லா. இலையின் வேறு பெயர் தலை. இலையின் வேறு பெயர் தலை. மாசறை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. மாசு கூட்டல் அற. மாசறை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. மாசு கூட்டல் அற. அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம்.